முக்கிய செய்திகள். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பியூஷ் கோயல் விளக்கம். தேச பாதுகாப்பு பற்றி பேசவிடாமல் பாஜக திட்டமிட்டு தடுப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவையில் விவாதிக்க வலியுறுத்தி ஓம் பிர்லாவுக்கு கடிதம். மக்களவை எம்பிக்கள் 8 பேரை சஸ்பெண்ட் செய்வது வாய்ப்பூட்டு போடும் நடவடிக்கை. ஜனநாயக விழுமியங்களை சிதைக்கும் செயல் என தலைவர்கள் கண்டனம். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தால் ஆதரவு. எஸ்ஐஆர் விவகாரத்தில் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இனி 40 கிராம் வரை தங்க நகைகளை கொண்டு வரலாம். சுங்க விதிகளை தளர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவில் உற்பத்தியாகும் விவசாய பொருட்களுக்கும் பால் பொருட்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறை பொறுப்பேற்ற ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று கூறி இந்தியா மீது 25% வரியை விதித்தார். மேலும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதாக கூடுதலாக 25% அபராத வரியையும் அறிவித்ததுடன் அமெரிக்கா அண்மையில் கைப்பற்றிய வெனிசுலாவிடம் இருந்துதான் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என நெருக்கடி கொடுத்தார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இந்தியா இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்காது என நேற்று முன்தினம் திடீரென அறிவித்த ட்ரம்ப் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் இந்தியா மீதான வரியை 18% குறைப்பதாகவும் அறிவித்தார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா எந்த வரியும் விதிக்காது என்றும் எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்கள் உள்ளிட்ட $500 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களை இந்தியா இனி வாங்கும் என்றும் அவர் தனது வலைதள பக்கத்தில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தை பிரதமர் திரு மோடி வரவேற்று ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் அமெரிக்க பொருட்கள் மீது எந்த வரியும் விதிக்காமல் ட்ரம்பிடம் திரு மோடி முழுமையாக சரணடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இந்திய சந்தையை முழுமையாக ஆக்கிரமித்தால் நமது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கண்டன குரல் எழுப்பி வருகின்றன. இந்தியர்கள் இனி அமெரிக்காவில் விளைவிக்கப்படும் காய்கறிகளைத்தான் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவை எச்சரித்துள்ள நிலையில் இந்திய வேளாண் பொருட்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விரைவில் கூட்டறிக்கை வெளியிடப்படும் என்றார். We will be shortly issuing a joint statement by both countries along with the details which we will be shortly inking between the United States of America and India, and as soon as final understanding of the deal is inked and the joint statement is finalized, technical processes are completed, full details will be shared. வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியா எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை என்று கூறிய திரு பியூஷ் கோயல் அனைத்து துறைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக இந்தியாவிடமிருந்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு தொடர்ந்து எண்ணெய் வழங்கிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள அந்நாடு வெனிசுலா எண்ணெய் இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கு போதுமானதாக இருக்காது என்று தெரிவித்துள்ளது. மக்களவையில் தன்னை பேசவிடாமல் திட்டமிட்டு தடை விதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தேச பாதுகாப்பு பற்றி விவாதிப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 5வது நாளான நேற்று குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பேசத் தொடங்கிய அவர் சிக்கிமின் டோக்லாம் பகுதியில் சீன ராணுவத்தின் 4 கவச வாகனங்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்தது குறித்து முன்னாள் ராணுவ தளபதி MM நரவணே எழுதிய புத்தகம் குறித்து பேச அனுமதி கோரி மக்களவை விதியை குறிப்பிட்டு கடிதம் வழங்கினார். இந்தியாவின் வளர்ச்சி குறித்து குடியரசுத் தலைவர் உரையில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய அவர் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சீன ஆக்கிரமிப்பு குறித்து பேச முற்பட்டதால்
பேசப்பட்டதால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை மட்டும் பேச அனுமதி வழங்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்திருந்த மூத்த உறுப்பினர் திரு கிருஷ்ண பிரசாத் கூறியதற்கு திரு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் திரு ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காமல் மற்ற தலைவர்களை பேச அழைத்ததால் கடும் அமளி ஏற்பட்டு மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி அமெரிக்காவின் நெருக்குதலுக்கு பயந்தே வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். மக்களவையில் தம்மை பேசவிடாமல் திட்டமிட்டு தடுத்திருப்பதாக கூறிய அவர் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் பேச தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். इशू ये नारावाने की स्टेटमेंट नहीं है, ये साइड शो है और वो भी जानते हैं, मैं भी जानता हूँ किसने किया है, कैसे किया है, ये हिंदुस्तान की जनता को सोचना है। मगर इतिहास में पहली बार हिस्ट्री में एलओपी को प्रेसिडेंशियल एड्रेस में नहीं बोलने दिया है। இந்நிலையில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ள திரு ராகுல் காந்தி மக்களவையில் தாம் பேசுவதை தடுப்பது திட்டமிட்ட முயற்சி என்றும் தம்மை பேசவிடாமல் தடுப்பது மரபை மீறுவதாகும் என்றும் கூறியுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் உரையின் முக்கிய பகுதியாக உள்ள தேச பாதுகாப்பு குறித்து மக்களவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அடிப்படை ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுவது முன்னெப்போதும் இல்லாத சூழலுக்கு வழிவகுத்துள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தூண்டுதலாலேயே குடியரசுத் தலைவர் உரை விவாதத்தில் பேச எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திரு ராகுல் காந்தி இது ஜனநாயகத்தின் மீதான கறை என்றும் இதற்கு தமது எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இருந்து 8 எதிர்க்கட்சி எம்பிக்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து அவர்களின் உரிமைகளை பறித்திருப்பது ஜனநாயக படுகொலை என்று தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை பேசவிடாமல் தடுத்ததை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் அவைத்தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புத்தகங்கள் கிழித்து எறியப்பட்டன. இதனால் மக்களவையின் கண்ணியத்தை சீர்குலைத்து விட்டதாக திரு மாணிக்கம் தாக்கூர், திரு சு வெங்கடேசன், திரு ரவிக்குமார் உள்ளிட்ட தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள திரு சு வெங்கடேசன் பள்ளிக்கூடம் நடத்துவது போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் ஆளுங்கட்சியின் அலட்சியத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திரு ரவிக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பது எதிர்க்கட்சிகளின் கடமை என்றும் ஜனநாயகத்தின் உயிர் நாடியான விவாத மரபை முற்றிலும் சீர்குலைத்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாஜக கேலி கூத்தாக்கி உள்ளதாகவும் கூறியுள்ளார். தேசத்தின் பாதுகாப்பிற்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குமான தங்களது குரல் பாஜகவின் அதிகாரத்துக்கு அடிபணியாது என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய திமுக எம்பி திருமதி கனிமொழி எதிர்க்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்று ஆளுங்கட்சி முடிவு செய்வது அர்த்தமற்றது என்றார். There's no meaning of any debates in parliament if the treasury benches have to decide what the opposition has to speak. I think what is the point of any discussion or debate in parliament? தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு வாய்ப்பூட்டு போடும் நடவடிக்கையை கண்டிப்பதாகவும் அவர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் விடுத்துள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தியை பேசவிடாமல் தடுத்த நடவடிக்கையும் அதற்காக குரல் கொடுத்த எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்திருப்பதும் நாடாளுமன்ற ஜனநாயக விழுமியங்களை சிதைக்கும் செயலாகும் என விமர்சித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் பதவி பறிப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் திரிணாமுல் காங்கிரஸ் முழு ஆதரவு அளிக்கும் என அக்கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணி தொடங்கியது முதல் பலர் உயிரிழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு எஸ்ஐஆர் மீதான அச்சம், வேலைப்பளு மற்றும் நிர்வாகத்தின் தன்னிச்சையான நடவடிக்கைகளே காரணம் என்று குற்றம் சாட்டிய செல்வி மம்தா பாதிக்கப்பட்டவர்களை நேற்று முன்தினம் டெல்லிக்கு அழைத்துச் சென்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை சந்தித்து முறையிட்டார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் செல்வி மம்தா பாதியிலேயே வெளியேறினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வளவு ஆணவம் பிடித்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தாம் பார்த்ததே இல்லை என்று விமர்சித்தார். ஆனால் செல்வி மம்தாவே மிரட்டும் தொனியில் பேசியதாக தேர்தல் ஆணையம் சாடியது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த செல்வி மம்தா பானர்ஜியிடம் எஸ்ஐஆர் குளறுபடிகள் குறித்தும் தலைமை தேர்தல் ஆணையர்
ஆணையரின் பதவி பறிப்பு குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருப்பது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரின் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்கள் விருப்பமும் என்றும், இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை திரிணாமுல் முழுமையாக ஆதரிக்கும் என்றும் கூறினார். இதனிடையே எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக செல்வி மம்தா பானர்ஜி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாமே ஆஜராகி வாதிடப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். வழக்கு விசாரணை ஒன்றில் முதலமைச்சரே ஆஜராகி வாதிடுவது இதுவே முதன்முறையாகும். வெளிநாடுகளிலிருந்து வருவோர் 40 கிராம் அளவுக்கு தங்க நகைகளை கொண்டு வரும் வகையில் சுங்க விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து இந்தியா வரும் இந்தியர்களில் ஆண்கள் 50,000 ரூபாய் மதிப்புக்குள்ளான தங்க நகைகளையும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட தங்க நகைகளையும் மட்டுமே கொண்டுவர அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் விமான பயணம் அல்லது கடல் வழி பயணமாக இந்தியாவுக்கு வரும் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதற்கான பேக்கேஜ் ரூல்ஸ் 2026 அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் வசித்துவிட்டு இந்தியா திரும்பும் இந்தியர்களுக்கு தங்க நகைகளை எடுத்து வருவதற்கான வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இனி 40 கிராம் தங்க நகைகள் வரை வரி எதுவும் செலுத்தாமல் கொண்டு வரலாம். ஆண் பயணிகள் 20 கிராம் தங்க நகைகளை வரியின்றி கொண்டுவர அனுமதிக்கப்படுவார்கள். தற்போதைய தங்க விலை நிலவரப்படி பயணிகள் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொண்டு வர முடியும். அதற்கு மேல் தங்க ஆபரணங்களை கொண்டு வருவோர் அதை வாங்கியதற்கான ஆவணங்களை காண்பித்து 9% அளவு சுங்க வரி செலுத்த வேண்டும். இந்த வரிச்சலுகை 22 கேரட் ஆபரண தங்கத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும், தங்க கட்டிகளுக்கும் தங்க நாணயங்களுக்கும் பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விலை உயர்வு, பணவீக்கம், கொள்முதல் திறன் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வரி தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு யும்னெம் கெம்சன் சிங் பாஜக எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அம்மாநிலத்தில் மெய்தி, குக்கி எனும் இரு பிரிவினரிடையே கடந்த 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மோதல் காரணமாக வன்முறை வெடித்ததில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழக்க நேரிட்டது. அப்போதைய மணிப்பூர் முதலமைச்சராக இருந்த பாஜகவை சேர்ந்த பைரன் சிங் தலைமையிலான அரசு இந்த மோதல்களை கையாண்ட விதம் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இதன் காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரியில் பைரன் சிங் பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மணிப்பூரில் புதிய முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த 62 வயதான மூத்த தலைவர் யும்னெம் கெம்சன் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மெய்தி சமூகத்தை சேர்ந்த யும்னெம் கெம்சன் சிங் ஏற்கனவே மணிப்பூர் சட்டப்பேரவையின் சபாநாயகராகவும், முந்தைய பைரன் சிங் அமைச்சரவையில் கல்வி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாட்டு சட்டங்களை மதிக்காவிட்டால் இந்தியாவிலிருந்து வெளியேறி விடுங்கள் என வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கடந்த 2021இல் வாட்ஸ்அப் சேவையை தொடர்ந்து பயன்படுத்த தங்களது புதிய அந்தரங்க கொள்கையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என மெட்டா நிறுவனம் தனது பயன்பாட்டாளர்களை வற்புறுத்தியது. இந்த புதிய கொள்கையின்படி வாட்ஸ்அப்பில் இணைய வழங்கப்படும் தனிப்பட்ட விவரங்களை வைத்து அந்நிறுவனம் அதன் மற்ற தளங்களிலும் பயனாளர்களுக்கு விளம்பரங்களை காட்ட முடியும். குறுந்தகவல் செயலிகளில் வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக எதுவும் இல்லாததால் இந்தியர்கள் வேறு வழியில்லாமல் இதை ஏற்க நேரிட்டது. இந்த விவகாரத்தில் வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு இந்திய போட்டி ஆணையம் ரூபாய் 213 கோடி அபராதம் விதித்ததுடன் தனிப்பட்ட விவரங்களை பகிர்வுக்கும் தடை விதித்தது. இதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த தீர்ப்பாயம் அபராதத்தை உறுதி செய்த போதிலும் தரவுகளை பகிர அனுமதி அளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மெட்டா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் மெட்டா நிறுவனம் இந்திய அரசின் விதிகளை மதிப்பதில்லை என்றும் தனிமனிதர்களின் தரவுகளை விற்பதாகவும் குற்றம் சாட்டினார். மெட்டா நிறுவனத்தின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, இந்தியர்களின் தனிமனித சுதந்திரத்தில் யாரும் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியதுடன் தரவு பகிர்வுகளை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தது. மேலும் இந்தியாவின் சட்ட விதிகளை மதிக்க முடியாது என்றால் நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு கடுமையாக எச்சரிக்கை விடுத்தது.
திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரத்தில் டெண்டர் விதிகளை தளர்த்தி முறைகேட்டுக்கு துணை போனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர மாநில நிதியமைச்சர் திரு பையாபுல கேசவ் தெரிவித்துள்ளார். மாநில தலைநகர் அமராவதியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், லட்டு விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் தரமற்ற நெய்யை கொள்முதல் செய்வதற்காக டெண்டர் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருப்பது அம்பலமாகியிருப்பதாக கூறினார். 2022ஆம் ஆண்டு மட்டும் 58 லட்சம் லிட்டர் கலப்பட நெய் வாங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த திரு பையாபுல கேசவ், முறைகேட்டுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். It is recommended to take suitable action as deemed fit against the above erring committee members and senior TTD officers for deliberate omissions and failures. திருப்பதி லட்டுக்காக கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யில் பருத்தி விதை, இறைச்சி கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் கலந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குஜராத் மாநிலத்தில் உள்ள தேசிய ஆய்வக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பையாபுல கேசவ் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மற்றும் திருப்பாச்சேத்தி பகுதியில் மகா சிவராத்திரி விழாவுக்காக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த ராட்சத அரிவாள் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது. அரிவாள் மற்றும் விவசாய கருவிகள் தயாரிப்பதில் திருப்புவனம் மற்றும் திருப்பாச்சேத்தி பகுதிகளில் உள்ள இரும்பு பட்டறைகள் புகழ்பெற்றவையாகும். இங்கு ஆண்டு முழுவதும் பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப 2 அடி முதல் 25 அடி நீளம் கொண்ட ராட்சத அரிவாள்கள் தயார் செய்து தரப்படுவதால் ஏராளமான பக்தர்கள் இங்கு படையெடுக்கின்றனர். 2 அடியில இருந்து 18 அடி நார்மலா செய்தது 25 அடி வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். போன வாரம் கூட இந்த பெரிய ஓட்டை என்ற கிராமம், திருப்பாச்சேத்தி பக்கத்தில் இருக்க பெரிய ஓட்டை என்ற கிராமம், அதுக்கு 25 அடிக்கு அடிச்சு கொடுத்து போய் நானே போய் அந்த அருவாளை ஊண்டி கொடுத்துட்டு வரலையா கோயிலுக்கு. அரிவாளின் உயரத்திற்கு ஏற்ப கைப்பிடிகளின் நீளம் 3 அடி முதல் 5 அடி உயரம் வரை வைக்கப்படுகிறது. 25 அடி உயரம் கொண்ட ராட்சத அரிவாள்களை நிலைநிறுத்த பீடமும் அமைத்து தரப்படுகிறது. திருவிழா சீசனை பொறுத்து ஒவ்வொரு பட்டறையிலும் 50 முதல் 100 அரிவாள் வரை தயாரிக்கப்பட்டு விற்பனையாவதாக உழவு கருவி தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோடு அருகே காளிப்பட்டி கந்தசாமி கோயில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி நடந்த சிறப்பு நீதிமன்றத்தில் சிறு வழக்குகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள 150 ஆண்டுகால பழமையான கோயிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற தை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் தொட்டு கடந்த 150 ஆண்டுகளாக அங்கு தேர் திருவிழா காலங்களில் சிறப்பு நீதிமன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் திருச்செங்கோடு குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரங்கராஜ் தலைமையில் நேற்று நடைபெற்ற சிறப்பு நீதிமன்றத்தில் போக்குவரத்து விதிமீறல், அடிதடி பிரச்சனைகள் உள்ளிட்ட சிறு வழக்குகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் போக்குவரத்து குறைவாக இருந்த காரணத்தால் திருவிழா நடக்கும் 7 நாட்களும் சிறப்பு நீதிமன்றம் நடைபெற்று வந்தது. அது நாளடைவில் 3 நாட்களாக குறைந்த நிலையில் தற்போது ஒரே ஒரு நாள் மட்டும் திருவிழா சிறப்பு நீதிமன்றம் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விடைபெற்றது முதல் மாநிலம் முழுவதும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குளிர்காற்றுடன் கூடிய பனியின் தாக்கம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிப்பொழிவு இருக்கும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தம்மை பேசவிடாமல் பாஜகவினர் திட்டமிட்டு தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி தேச பாதுகாப்பு பற்றி விவாதிப்பது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் திரிணாமுல் காங்கிரஸ் முழு ஆதரவளிக்கும் என அக்கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.